சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, உனக்குள் பல ஏமாற்றங்கள், விரக்திகள் அனைத்தும் இருந்தாலும் உன்னுடைய கனவுகளும் ஆசைகளும் குறைந்தபடி இல்லை. என்னுடைய கனவுகள் அனைத்துமே வெறும் கனவாகவே முடிந்து விடுமோ என்று ஒவ்வொரு நிமிடமும் நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். நீண்ட நாட்களாக நீ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தாய, ஆனால் அது இதுவரை நடக்கவில்லை. கனவாகவே போய்விடுமோ? இப்பொழுது நீ நினைத்த அந்த விஷயம் இப்பொழுது நடக்க இருக்கிறது. உனக்கு திடீர் திருப்பமாக நடந்து உனக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை தரப்போகின்றது. இவ்வுலகில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலுமே முடியாது. எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் என உண்டு. அதை எப்படி மன வலிமையுடன் கையாள்கிறீர்கள் என்பது தான் குறிப்பிடத்தக்கது. எனவே உன்னுடைய மனதில் ஆக்கிரமித்து உள்ள சோர்வுகளை, கவலைகளை, விரக்திகளை, ஏமாற்றங்களை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடும். அப்பொழுதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செயல்பட முடியும். நேரம் பொன் போன்றது. அதில் தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. உன்னை விட்டு சென்றவர்களை பற்றி நீ அடிக்கடி யோசிக்கின்றாய். அவர்கள்தான் உன்னை விட்டு சென்று விட்டார்களே, அதற்கு மேல் அவர்களை பற்றி யோசித்து என்ன ஆகப் போகிறது? அவர்களுக்காக நீ உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றாய், அழுதும் கொண்டிருக்கின்றாய், உன்னை நீயே வருத்தியும் கொள்கின்றாய். எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது. காலத்தின் கட்டாயத்தால் நீ ஆசைப்பட்டது எதுவுமே இதுவரை உன் வாழ்வில் அரங்கேறவில்லை. இனிமேலாவது நான் ஆசைப்பட்ட ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். அதே சமயம் நான் ஆசைப்பட்டு என்ன நடக்கப் போகின்றது, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, எனக்கு எதுவுமே கிடைக்காது என்று உன்னை நீயே அழுது கொண்டிருக்கின்றாய். எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாக அமையவில்லை, என் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். ஏனெனில் உனக்கு சாதகமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கின்றது. வாழ்க்கையில் நீ நிச்சயம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கோபம் உன்னை விட்டு செல்கையில் உனக்கான தேவைகள், ஆசைகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். அப்பா, உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன். நீ ஆசைப்பட்ட விஷயம் கனவாகவே போய்விடுமோ என்று நீ நினைத்த ஒரு விஷயம் இப்பொழுது ஒரு திடீர் திருப்பமாக நல்லது நடக்கும். என் பாதங்களை தொடு. உனக்கு எல்லாம் நல்லதாகவே இனி நான் நடக்கச் செய்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி.